ஆரோக்கிய தாயே என் குறை தீர்ப்பாயே ஏழையை பாருமே இரக்கத்தின் அன்னையே தாயை கூர்ந்து பாருமே கருணையின் உள்ளமே தேவனின் தாயே. ஏழையை பாரம்மா என் குரல் கேளம்மா உன் பிள்ளை நானம்மா என் குறை தீரம்மா. ஏழையை பாரம்மா என் குரல் கேளம்மா உன் பிள்ளை நானம்மா என் குறை தீரம்மா. அன்னையே எங்கள் அன்னையே ஆரோக்கிய அன்னையே வீற்றிருக்கும் எங்களின் தாயே. வேண்டி உம்மை நம்பி தேடி வந்தோம் அம்மா. மகனிடம் நிதமும் எமக்காய் நீர் பரிந்து பேசும் அம்மா. இரக்கத்தின் அன்னையே இறையருளின் அன்னையே அறிவு நிறை கண்ணியே அம்மா குணவதியே. அன்பின் வடிவே அருளின் ஊற்றே இருளில் ஒளி அலங்காரை விளக்கு ஆரோக்கிய தாய்மரியே. மனித பாவம் போக்க சாவின் தலைகள் நீக்க இறையே சுவை தந்தாயே. பெண்களுக்குள் பேருமெற்ற கடவுள் சொல்லை கருவில் ஏற்ற விண்ணக வழி துணையே பிடிவெல்லியே எங்களின் தாயே ஏழைகளின் மாதாவே. உம்மை தேடி வந்த எம்மை கைவிட அன்பின் தாய்மரியே. குறையை தீர்ப்பாய் எங்களின் சகாயமே உன் தயவினை நித்து வேண்டினோம் கல்லான இதயத்தை எடுத்துவிட எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிட. கல்லான இதயத்தை எடுத்துவிட எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிட.
ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன், யோவான் 12:32 என்று சொன்ன இயேசு மனித குலத்தை தன் சிலுவை மரணத்தாலும் உயிர்ப்பினாலும் தம்மோடு ஈர்த்து கொண்டார். சிலுவை வழியாக பாவத்தையும் சாத்தானையும் சாவையும் வென்றார். நம் துன்ப துயரத்தின் போது நம்மை ஆட்டி படைக்கும் சந்தேகம், ஆடம்பரம், அடுத்தவரை கண்டுகொள்ளாத மனநிலை போன்ற சாத்தானை விரட்டக்கூடிய மாபெரும் சக்தி கொண்டது சிலுவை. அந்த சாத்தானை நம்மிடமிருந்து முற்றிலும் அகற்றி மகிழ்ச்சியுடனும் அன்புறவுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதற்கு சிலுவையில் தொங்கும் இயேசு இன்று அழைப்பு விடுக்கிறார். உயர்த்தப்பட்ட இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் தம்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் ஒத்துழைக்கக்கூடிய மனநிலையை கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியுடைய பேருபலன் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க நாம் செய்த பாவம், குற்றம், குறைகள், பலவீனங்களை எண்ணி பார்த்து இறைவனிடத்திலும் பிறரிடத்திலும் மன்னிப்பு வேண்டி இந்த உன்னத தியாக திருப்பலிலே நாம் பங்கேற்போம். ஒரு வினாடி கண்களை மூடி, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே எங்கள் இறைவா, உன் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 31 முதல் 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றனர், அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை
எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் வைப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவர்க்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தியான பாடல். அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உன் வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7-9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார்.
அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்தொளி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்திருந்தோர் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சிமை பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கே தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்த நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிமைப்படுத்தும் என்றார். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல், மாட்சிமைப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிமைப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, இது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, விசுவாசிகளே, பங்கு இறை சமூகமே, தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு என்று நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் ஆண்டவருக்காக நாம் இன்னும் அதிகமான
நன்மை செய்ய வேண்டும், ஏன் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று சீடத்துவ அழைப்பாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு பெரிய அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சோலே, ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை, அவர் தரித்திரமான வாழ்வு வாழ்ந்து வந்தார். பிச்சைக்காரர் என்று ஊரில் அழைப்பார்கள். அவர் பிச்சை எடுத்து தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தவருக்கு ஒரு திறமை உண்டு, சிலை வடிக்கக்கூடிய திறமை. ஆகையால் அங்கே இருக்கக்கூடிய குலத்திற்கு சென்று நம்மை இன்னும் பிச்சைக்காரராக நினைக்கின்றார்களே, அவர்களுக்கு முன்பாக நான் ஏதாவது சாதித்து காட்ட வேண்டும் என்று களிமண்ணை எடுத்து ஒரு அருமையான சிற்பம் வடித்தார். பார்க்க பார்க்க அழகாக இருந்தது, நேர்ச்சியாக இருந்தது. அத்தனை பேரையும் கவரக்கூடிய விதத்தில் அந்த சிற்பத்தை அவர் வடிவமைத்தார். துரதிர்ஷ்டவசமாக திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவரோ ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர். என்ன செய்வது என்று தெரியாமல் தான் போத்திருந்த போர்வையை அந்த களிமண்ணால் ஆன அந்த சிலையை மூடி மறைத்தார். மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகின்றது. இவர் அந்த உயிரற்ற அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானும் அந்த களிமண்ணான அந்த சிற்பத்தை பிடித்து வண்ணமாகவே இறந்து விட்டார். களிமண்ணால் ஆன அந்த சிற்பத்தை பார்க்க காலையில் வந்த மக்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிலைக்காக, இந்த சிற்பத்திற்காக இந்த பிச்சைக்காரன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டானே. பிரியமான சகோதர சோலே, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து அது மடிய வேண்டும். மண்ணோடு மண்ணாக மக்கினால் மட்டுமே கோதுமை மணிகள் இன்னும் வளரும், துளிர்க்கும். இன்றைய கிறிஸ்தவ வாழ்வும் இப்படித்தான். பிறர் வாழ நம்முடைய உயிரை ஒரு பொருட்டாக பாராமல் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் அருமையாக கூறுகிறார், புதிய ஏற்பாடு பழையெல்லாம் போய்விட்டது, ஆதாமோடு முடிவடைந்து விட்டது. மோயிசன் காலத்தில் ஒரு புதிய உந்து சக்தியோடு சீனாய் மலையிலே அந்த புதிய வாழ்வு வாழ்வதற்காக சட்டங்களும் திட்டங்களும் அந்த 10 கட்டளையாக கொடுக்கப்பட்டன. அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேறியது என்பதே இந்த நாளில் 2வது வாசகத்தில் பவுல் எழுதுகிறார், தெள்ளந்தெளிவாக கூறுகிறார். அது எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர். ஒரு சில கிரேக்கர் அந்த பாஸ்கா விழாவின் போது ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரியமான சகோதர சொல்லை பாருங்கள், மற்றவர்கள் இல்லையா, பிற இன மக்கள் விழாவுக்கு வந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். அவர்கள் அந்தரியாவிடம் சொல்ல, அந்தரியா பிலிப்பிடம் சென்று சொல்ல, அந்தரியாவும் பிலிப்பும் இருவரும் இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் போய் சொல்லுகிறார்கள், இப்படி உம்மை பார்ப்பதற்காக உம்முடைய அறிவுரையை கேட்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற பிற இன மக்கள் கிரேக்கர்கள் காத்து கிடக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். பிரியமான சகோதர சொல்லே, இன்று இந்த வசனம் நமக்கு என்ன கூறுகிறது? பிற சமயத்தார் கூட நம் ஆண்டவர் மேலும் நம் அன்னை மரியாள் மேலும் அவ்வளவு தாகமும் ஏக்கமும் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இடங்களில் பெரிய பெரிய திருத்தலங்களில் நற்கருணை கொடுக்கின்ற போது பிற மத சகோதரர்களும் வாங்குவதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவ்வளோ ஒரு ஏக்கம், ஒரு தாகம். என்னதான் அறிவிப்பு கொடுத்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே எனக்கு விடுதலை உண்டு, விமோச்சனம் உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகமும் கிடைக்கும் என்ற அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட எத்தனை நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு சில நேரங்களில் எனக்கு வருத்தமாக இருக்கும். ஆலயத்திற்கு வந்து அவ்வளவு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கண்ணீரோடும்
மண்டியிட்டு அல்லது முழந்தால் படிக்கிட்டு அவ்வளவு பக்தி பரவசத்தோடு ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் நற்கருணை கொடுக்க முடியவில்லையே. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அந்த விசுவாசமற்று போய் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நற்கருணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய விசுவாசம் எங்கே, நம்முடைய விசுவாசம் எங்கே என்று ஒரு கேள்வி அவ்வப்போது என் மனதிலே எழுந்த வடமாகவே இருக்கும். பிரியமான சகோதர சூழே, இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நாமும் மடிய வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுயநல போக்கு மறைய வேண்டும். அந்த சுயநலத்தால் என்ன நம்ம சாதிக்கப் போகின்றோம், என்ன நமக்கு கிடைக்கப் போகின்றது? அந்த சுயநலம் நான் 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 என்று கூறுவார்கள் அல்லவா, அதைத்தான் ஈகோ என்று கூறுகிறார்கள். எட்ஜிங் அவுட் காட், கடவுளை பின்னாலே தள்ளுவது, கடவுளை வெளியே தள்ளுவது தான். நான் மட்டும்தான், என்னால் தான் முடியும், என்னால் தான், நான் நான் என்ற அந்த ஒரு சுயநல போக்கு, அந்த சுயநலம் மண்ணிலே மடிய வேண்டும். அப்போ தன்னலமற்ற அந்த பொதுநலம் பிறக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் என்ற நாளில் முதல் பகுதியிலே கூறுகிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த கிரேக்கர்கள் ஆண்டவரை பார்க்க வந்தது போல நாமும் ஆலயத்துக்கு வருகின்ற போதெல்லாம் அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, சுவாரஸ்யத்தோடு ஆலயத்திற்கு வர வேண்டும், திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். அந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? இந்த பலிபீடம் என்பதே ஒரு தியாகம், முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது. பிரியமான சகோதர சோலே, நிறைய நேரங்களில் நான் நினைத்து பார்ப்பது உண்டு. இந்த குடிக்கக்கூடிய பழக்கம் அல்லது போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் என்ன சொல்வது? அவர்களாம் அந்த சுயநலம் கொண்டவர்கள் தான், முழுக்க முழுக்க சுயநலம் கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த தவக்காலத்தினுடைய 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் சுயநலமற்றவர்களாக வாழ வேண்டும். அந்த சுயநலத்திலும் பிறர் நலம் இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சொல்லே, ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் நமக்காக அவர் பாடுபட்டு மரித்து கல்வாரியிலே இதோ உயிர்விட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அது யாருக்காக? அவருடைய சுயநலத்திற்காக அல்ல. நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும், மீட்பு பெற வேண்டும், இரட்சணையும் பெற வேண்டும் என்பதுதான். பிரியமான சகோதர சோலே, குடும்ப வாழ்வில் நாம் நினைத்து பார்ப்போம், எப்படிப்பட்ட தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு நாம் வாழ்கின்றோம் என்று. நான் கூறினேன் அல்லவா, குடிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த சுயநலத்தோடு கொடுக்கின்றார். ஏனென்றால் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் தாலி கட்டிய மனைவியோ நான் பெற்றெடுத்த பிள்ளைகளோ எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை. என்னுடையதெல்லாம் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படியே அந்த பரலோகத்தில் இருப்பது போல் நான் அந்த குடி போதையிலே இருக்கணும். எனக்கு எதுவும் கவலை இல்லை, என்னுடைய நலன் மட்டும்தான், அதுவும் என்னுடைய சுயநலம் மட்டும்தான், அதுவும் என்னுடைய இன்பம் மட்டும்தான் என்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். போதும், உன்னுடைய சுயநலத்தை நிறுத்து. இனிமேலாவது பொதுநலத்தோடு உன்னுடைய மனைவி மக்களை நினைத்துப்பார். அவர்களுக்காக நீ வாழ். நான் உங்களுக்காக வாழ்ந்தேன், நீ எனக்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக, எனக்காக இல்லை என்றாலும் உன்னை நம்பியிருக்கிறவர்களுக்காக நீ உடைய உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் அல்லவா, தன்னுடைய நல்ல நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான நட்பும் அன்பும் உண்டா? இல்லை. பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய காலகட்டத்திலே சம்திங் இஸ் ஃபார் சம்திங், நத்திங் இஸ் ஃபார் நத்திங் என்று சொல்வார்கள். நீர் கொடுத்தீர் என்றால் நானும் கொடுப்பேன், நீ எதுவும் கொடுக்கவில்லை என்றால் நானும் கொடுக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீ எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியது தான் கிறிஸ்தவ வாழ்வு. அதுதான் இந்த தவ காலத்தில் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளில் என்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக, என்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காக, என்னுடைய பங்கு வளர்ச்சிக்காக, என்னுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக நான் எந்த அளவுக்கு ஒரு பங்காளியாக பங்காற்றுகிறேன், முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். பிரியமான சகோதர சொல்லே, இந்த அருமையான நாளில் நாமும் மடிவோம்.
நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுயநலம், கோபம், எரிச்சல், பழி வாங்கக்கூடிய எண்ணம், போட்டி, பொறாமை, காய்மகாரம், நயவஞ்சகம் மற்றும் இன்னும் தீய சக்திகளில், அது மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய அத்தனையும் நம்மிடமிருந்து சாகட்டும், நம்மிடமிருந்து விலகிச் செல்லட்டும், மடிந்து போகட்டும். இந்த வரக்கூடிய இந்த உயிர்ப்பு நமக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா இன்னும் நமக்கு புதிய உந்து சக்தியையும், உயிர் ஆற்றலையும், புதிய வல்லமையும், புதிய நினைப்பையும், ஒரு நல்ல ஒரு எதிர்நோக்கு தன்மையும், தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைய இந்த திருப்பலிலே நாம் விசேஷமாக ஜெபிப்போம். அவரவருடைய வாழ்விற்கு ஏற்றார் போல மடிய வேண்டும். மாணவனா, மாணவியா, கணவனா, மனைவியா, பெற்றோரா, பேர குழந்தைகளா, அல்லது ஒரு ஆசிரியரா, ஒரு இடத்தில் வேலை செய்யக்கூடிய நபரா, மடிய வேண்டும். நம்மை முழுமையான அந்த டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்களே, அந்த முழுமையான அர்ப்பணம், அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இந்த தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை நாம் புது உடன்படிக்கை செய்து கொண்ட நபர்களாக ஆண்டவரோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, நம்முடைய திருமுழுக்கை நினைவு கொண்டு நம்மை நாமே இந்த நாளில் புதுப்பித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் நாம் புனித வாரத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த புனித வாரம் இன்னும் நமக்கு இறை அருளையும், இறை இரக்கத்தையும், இறை அனுபவத்தையும், ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய புனித வாரமாக அமைய தொடர்ந்து இந்த திருப்பலியில் என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவீர். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்த்தை நினைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். கோதுமை மணியைப் போல நீங்களும் மடியாவிட்டால் பலனளிக்க முடியாது. உங்களிடம் இருக்கக்கூடியது அத்தனையும் இதோ மண்ணில் புதைப்பது போல எல்லாம் புதைக்கப்படட்டும். என்னை நம்பி இந்த நாளில் இங்கே வந்திருக்கின்றீர்கள், நானும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள்வேன். அந்த கிரேக்கர்கள் ஒரு சில நபர்களை என்னை தேடி வந்தார்கள் ஆசீர்வாதத்தை பெற. அவர்களே ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். நம்முடைய மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களையும் ஒரு சில விசுவாசிகள் மன்றாட்டோடு நாம் சமர்ப்பிப்போம். இறைஞ்சுபவர்க்கு இறங்கிடும் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் உம் ஆவியால் நிரப்பி இறைவார்த்தையை விதைத்து கொண்டே இருக்க ஆசி அளித்து வழிநடத்த வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் வள்ளலே எம் இறைவா, என் நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் அனைவரும் சுயநலம் களைந்து மக்கள் நலனில் ஈடுபாட்டுடன் முயற்சி எடுக்கவும், அம்முயற்சிகள் தகுந்த முறையில் மக்களுக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையின் நாயகனே இறைவா, உமது வல்லமை எம்மில் செயல்பட நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய உள்ளத்தை தந்தருளும். உமது வல்லமை வெளிப்பட எமது வாழ்வு ஒரு விதையாக இருக்கும் என்றால் அதற்காக காத்திருக்கும் மன உறுதியை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைக்கும் இறைவா, எம் பங்கில் அனைவரும் இத்தவ காலத்தில் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து புது மனிதர்களாக புது வாழ்வை நோக்கி புத்துயிர் பெற்று செயலாற்ற உம் அருளை பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு வினாடி கண்களை மூடி மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால் நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உணர்மான எப்படி எல்லாம் வல்ல இறைவனாய் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரப்பியுள்ள உமடியார்களுக்கு எங்களுக்கு செவிசாய்த்திரளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற்றச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறைநிகழ்வுகளை எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார்.
அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுன் எக்காலத்தும் மக்களிக்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உணங்களின்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் எது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அறிந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் எது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற மது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்யூனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நிற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் தொடர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடனலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருஅவைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் அளிக்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் சிம்மரே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மரே, இரக்கம் வையும். இதோ நம்முடைய பாவங்களை போக்க வந்த நம்முடைய அன்பு கடவுள்
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாய் என்றும் விளங்குவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அருளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். பாவமதால் மனிதன் அருள் இழந்தார், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டார்.